கர்த்தர் என் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையும் இரட்சிப்புமானார். கர்த்தர் என் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையும் இரட்சிப்புமானார். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதீனம் வாழ்ந்திடுவே. அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதீனம் வாழ்ந்திடுவேன். காலையும் மாலையும் வேலையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலையும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 1 முதல் சில வசனங்கள். திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்பட தக்கது. பொன் வெள்ளியை பார்க்கிலும் தயையே நலம். ஐஸ்வர்யவானும் தரித்திரனும் ஒருவரையொருவர் சந்திக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் உண்டாக்கினவர் கர்த்தர். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் உள்ள ஐஸ்வர்யவான்களை பார்க்கிலும் நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்படத்தக்கது. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் எவ்வளவுதான் நம்மிடம் ஐஸ்வர்யம் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நல்ல குணநலங்கள் மாத்திரமே, நற்கீர்த்திகள் மாத்திரமே மற்றவர்களால் தெரிந்து கொள்ளப்படத்தக்கதாய், அது தேவனுடைய பார்வையில் நல்லதாய் காணப்படுகின்றது. பிரியமானவர்களே, ஆகாமிய கூடாரத்தில் வாசம் செய்வதை பார்க்கிலும் தேவனுடைய கூடாரத்தில் வாசம் செய்வது நல்லது என்று தாவீது சொல்கிறார். பிரியமானவர்களே, மார்த்தாளையும் மரியாளையும் பார்த்து கர்த்தர் சொல்கிறதான வார்த்தை, மார்த்தாளோ அநேக காரியங்களை குறித்து சஞ்சலப்படுகிறார். மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்காகிய கிறிஸ்துவையும் கிறிஸ்துவனுடைய பாதத்தையும் தெரிந்து கொண்டதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கின்றார். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நம்மிடம் இருக்கிறதான ஐஸ்வர்யத்தை குறித்து மற்றவர்கள் பேசுவதை பார்க்கிலும் நம்மிடம் இருக்கிறதான நல்ல குண நலன்களாகிய நற்கீர்த்தியாகிய அந்த தேவனுடைய குணாதிசயங்களை குணநலன்களை குறித்து மற்றவர்கள் பேச வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். பிரியமானவர்களே, எவ்வளவுதான் ஐஸ்வர்யம் ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் அவர்களிடம் நல்ல குணநலன்கள் நற்கீர்த்தியாகிய தேவனுடைய நற்பண்புகள் இல்லை என்று சொன்னால் அவைகளை குறித்து கர்த்தர் சந்தோஷப்படுவதில்லை. அவர்களை பார்த்து கர்த்தர் சந்தோஷப்படுவதில்லை. பிரியமானவர்களே, இந்த உலகம் முழுவதையும் ஆதாயம் பண்ணினாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அதனால் லாபம் என்ன என்று சொல்லி வேதத்திலே ஆண்டவர் நமக்கு கூறியிருக்கிறதை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் உள்ள சகல ஐஸ்வர்யங்களை பார்க்கிலும், இந்த உலகத்தில் உள்ள சகல ஆசீர்வாதங்களை பார்க்கிலும் தேவன் நமக்கு கொடுக்கிறதான நல்ல குண நலன்களாகிய நற்பண்பாகிய நற்கீர்த்தியே மற்றவர்களால் புகழப்படும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து அந்த நற்கீர்த்தியாகிய நல்ல குண நலன்கள் நற்பண்புகள் நம்மிடம் வேண்டும் என்று தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுவோம். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.